ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக சொல்லிடுறேன் பாருங்கள். நம்ம ஆஜி பாஜியில் இன்னிலேருந்து, அதாவது 15th ஜான்லேருந்து 4 வகையான ஆட்ஸ் பார்க்குறது, 4 வகையான இந்த ஏர்னிங்ஸ் பிரிச்சுருக்காங்க. அது என்னென்ன பார்க்க போகிறோம். அப்படி இல்லை அதுவும் இல்லாமல் செகண்ட் என்னென்னா லீவ் நாளில், அதாவது நேஷ்னல் ஹாலிடேஸ், ரீஜனல் ஹாலிடேஸ், வீக்லி ஹாலிடேஸ், இதிலெல்லாம் நமக்கு பணம் வருமா? அதாவது ஓல்டு கஸ்டமருக்கு என்னென்னு தெரியும், பட் நியூ ஜாயினர்ஸுக்கு எனக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாச்சு. மூணாவது என்னென்னா, என்ன சார் நீங்கள் முன்னாடி ரெஃபர் பண்ணுன்னு ரூல்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ என்னடானா ரெஃபர் பண்ணுன்னு சொல்கிறீங்களே, ஏன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். இந்த 3 தான் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், தெளிவாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஜு பாஜு விடுமுறை நாட்களில் பேமெண்ட் வருமா வராதா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் 2 மாதமாக நான் ட்ராவல் பண்ணுறேன் ஆஜு பாஜுலேருந்து. எனக்கு கீழே ஒரு 10-12 பேர் கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கீழே ஒரு லெவல் போச்சுன்னா ஒரு 50-40 பேர் என் டீமில் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நாங்கள் எல்லாருமே ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். எவ்ரி டே நம்ம டாஸ்க் முடித்தோம்னா, ஐ மீன் ஆட்ஸ் சீன் முடித்தோம்னா, அடுத்த நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் 24 hours கேப் விட்டு அடுத்த நாள் மதியானத்துக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டில் கிட்டே ஆகிடும். வீக்லி ஹாலிடேஸ், அதாவது சண்டே அப்போ உங்களுக்கு அமௌண்ட் வராது. அதுக்கு பதிலாக மண்டே அன்னைக்கு 2 பேமெண்ட்டாக வந்துடும். இப்படி தான் நான் வாங்கிட்டுருக்கேன். இன்னி வரைக்கும் ஜாயின் பண்ணி இந்த 2 மாதத்தில் 1 டே கூட பேமெண்ட் மிஸ் ஆனது கிடையாது. இன்கேஸ் நான் பார்க்காம இருந்திருக்கேன் ஒரு சில நாள்லாம், அப்போ கூட எனக்கு பேமெண்ட் வரல, அவ்வளோதான். மற்றபடி ஒரு சில நாளில் நான் ₹1 ஆடு பார்த்துருக்கேன். அந்த ₹1 டேக்ஸ் பிடிச்ச போக அமௌண்ட் கூட கொடுப்பாங்க. நீங்கள் என் டீமில் இருந்திருந்தீங்கன்னா அவங்க இந்த ப்ரூஃப் நான் குரூப் ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, நம்ம குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், போய் பாருங்கள், அதை ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட்டுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. ஆஜு பாஜு பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தெளிவாக கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டு 1 முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன சார், ஆரம்பத்தில் நீங்கள் ரெஃபர் பண்ண வேணான்னு சொன்னீங்களே, இப்போ ஏன் ரெஃபர் பண்ணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ஆஜு பாஜுனா என்ன, அக்கம்பக்கம்னா என்ன, அதாவது விளம்பரத்தை பேஸ் பண்ணி வந்த கம்பெனி தான் ஆஜு பாஜு அப்படிங்கிறது. ஸோ விளம்பரங்கள் வர தான் கம்பெனி இம்ப்ரூவ் ஆகும். கம்பெனி இம்ப்ரூவ் ஆனால் தான் நமக்கு ஆட்ஸ் பண்ணுற அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நமக்கு 135 ஆடு தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் நம்ம எம்டி சார் கூட ஒரு தடவை நாங்கள் நம்ம டீம்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணோம். அப்போ சார் தெளிவாக சொன்னாங்க, இப்போதைக்கு 135 ஆடு தான் கொடுத்துட்ருக்கோம். நமக்கு ஆடு பிறகு அதாவது நமக்கு விசிட்டர்ஸ் நிறையா கூட நமக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வர 135ங்கிறது டபுளாக கூட மாறும். டபுளாக மாறினுச்சுன்னா உங்களுக்கு உண்டான ஏர்னிங்ஸ் டபுளாக மாறும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு சின்ன முதல் கட்டமாக தான் இப்போதைக்கு முன்னாடி ₹101 வரைக்கும் தான் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ ₹130 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரைஸ் லேபில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அதாவது ₹120.60 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். 90 பைசா ஒரு ஆடு தராங்க. ஸோ இந்த மாரி தான் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதனால் உங்களால் முடிஞ்ச மினிமம் நீங்கள் ஒருத்தர் கூட ரெஃபர் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச ரெஃபர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கம்பெனிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, இதனால சொல்கிறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணாமலும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ கடைசியான டாபிக் வருவோம். என்ன டாபிக்னா, நம்ம என்ன ப்ரைஸ் லாபு, ஏன் ப்ரைஸ் லாப் மாற்றினாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாங்க. இது வரைக்கும் நானும் சரி, நீங்களும் சரி, எல்லாருமே ஆன்லைன் ஜாப் நிறையா பார்த்துருக்கோம். நல்ல ஜாப் உங்களுக்கு இந்த மாதிரி 4 வருஷமாக கண்டினியூவாக ரன் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு நான் ஜாயின் பண்ணுறப்ப வெறும் 4000 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் 12,000 மெம்பர் மேலே போயிட்டாங்க. அப்படிங்கிறப்ப கம்பெனியோட ஜென்யூனிட்டி, கம்பெனியோட லாயல்ட்டி, இதை இன்றைக்கும் மக்கள் நம்பியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி அதை மதிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப கம்பெனி அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும்ல, கம்பெனிக்கும் க்ரோத்துன்னு ஒன்று வரணும்ல. கம்பெனி க்ரோத் ஆகணும்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. எந்த கம்பெனியுமே சரி, எனக்கு பேர் சொல்ல விரும்பலை, அந்த 3 எழுத்து கம்பெனி, 5 எழுத்து கம்பெனி, அந்த எல்லா கம்பெனியுமே உங்களுக்கு அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாற்ற தான் கம்பெனி அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. பட் இப்போயுமே எதனால் ப்ரைஸ் மாற்றுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம முன்னாடி என்ன பண்ணோம், மொபைலில் பார்த்தா ₹85, லேப்டாப்பில் பார்த்தா அவங்களுக்கு ₹101. ஸோ இது ரெஃபர் பண்ணவங்களும் சரி, பண்ணாதவங்களும் சரி, எல்லோரும் ஒரே ஏர்னிங்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படிங்கிற இப்போ என்ன பண்ணுறோம், ரெஃபர் பண்ணாதவங்களுக்கு ஒரு மாதிரி ஏர்னிங்ஸ், ரெஃபர் பண்ணவங்களுக்கு ஒரு மாதிரி ஏர்னிங்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்னா, ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற ஊதியம் வாங்கணும்ல. இப்போ வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலை பார்க்காதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல.
ஸோ அது கம்பெனியை கொஞ்சம் மதிக்கிறாங்க. நான் அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம், அதுக்கேற்ற ஊதியம் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறனால தான் 4 வகையாக ப்ளே ஸ்லாப் பிரிச்சிருக்காங்க. இப்போ என்னென்னா, அதாவது இன்னிலேருந்து தான் அந்த ப்ளே ஸ்லாப் வருது. பட் ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரேன், எனக்கும் இந்த இது பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தாதுங்க. என்ன ரீசன்னா, நீங்கள் உள்ளே வரும்போது முதல் மாதம் உங்களுக்கு நார்மல் ஆஃபர், அதாவது ஒரு நாளைக்கு ரூ. 101 லேப்டாப்பில் பார்த்தோம்னா, மொபைலில் பார்த்து 80 அந்த இதான் இருக்கும் ஒரு மாதம். கரெக்டாக ஒரு மாதம் முடிஞ்சு அடுத்த 11 மாதம் மட்டும்தான் இந்த ஸ்லாப் பொருந்தும். இந்த ஸ்லாபுக்குள்ளே நீங்கள் வருவீங்க. என்னென்ன ஸ்லாப்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. முதல்ல என்னன்னா, பிகினர்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஜாயின் பண்ணி எந்த ஆஜிபாய்ஸும் நான் அறிமுகப்படுத்தலை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆட் கவுண்ட் எல்லாருக்கும் சேம் தாங்க. பட் ஒரு ஆடுக்கு உண்டான பைசா தான் குறையும், 45 பைசா. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ரூ. 60 75 காசு, ரூ. 61 கிட்ட வரும் அப்படின்னு வைங்களேன். அப்புறம் ஸ்லாப் 2 இது இன்டர்மீடியட், அதாவது மினிமம் 1 ரெஃபர், மேக்ஸிமம் 3 ரெஃபர், 3க்குள்ளே கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு ஆடுக்கு உங்களுக்கு 60 பைசா வரும். அப்படி பார்த்தா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 81 கிட்ட வாங்கலாம். ஸோ இப்போ மாஸ்டர்னு லெவல் இருக்குது, இது 3வது லெவல். இந்த மாஸ்டர் லெவலில் தான் மேக்ஸிமம் என் டீமில் எல்லாருமே வருவாங்க. 1-2 பேர் தான் இன்டர்மீடியட்டில் இருப்பாங்க. பிகினரில் என் டீமில் யாரும் கிடையாது. ஸோ மாஸ்டர் லெவலில் 4 to 10, அதாவது மினிமம் 4 மேக்ஸிமம் 10 வரைக்கும் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ என்ன பார்க்குறீங்களோ அதை அப்படி எடுத்துக்கலாம். ரெண்டாவது இன்னும் என்ன ஹைலைட்னா, இப்போ மொபைல்லையும் நம்ம லேப்டாப்லேயும் ஒரே ஆட் அக்கௌண்ட்டை பார்த்துக்கலாம். இந்த ரெக்வஸ்ட்டை தான் நான் ஜூம் மீட்டிங் எப்போ நான் எம்டி சார்ட்ட வச்சேன். பட் இந்த ரெக்வஸ்ட் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 ரெக்வஸ்ட் வச்சுருக்கேன். பட் அது எப்போ ஃபினிஷ் ஆகும்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, இப்போ நான் 11 ரெஃபர் மேலே கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கும் இப்போ ஒரு ரெஃபர் கொடுத்தவங்களுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டணுங்கிற ஒரே காரணத்தினால 11 ரெஃபர் கொடுத்தவங்களுக்கு ஒரு நாளைக்கு 90 பைசே ஒரு ஆடுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரூ. 120 வரைக்கும் ஒரு ஆடுக்கு அவங்க பார்க்கலாம். அவங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்பர்ட் அந்த லெவலுக்கு போயிடுவாங்க. எக்ஸ்பர்ட் லெவல்னால் அவங்களுக்கு ஒரு ஆடு 90 பைசா. ஸோ ஆல்ரெடி 120 ருபீஸ் ஒரு நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இதுதான் 4 ஸ்லாபாக பிரிச்சுருக்காங்க. இதில் நம்ம எல்லாருமே பிகினரில் ஜாயின் பண்ணுவோம். ஸோ முதல் மாதம் ஃபுல்லாக ஆட் பார்க்கலாம். பார்த்துட்டு அடுத்த மாதத்தில் மினிமம் ஒருத்தரை நம்ம ரெஃபர் பண்ணால் கூட நீங்கள் இன்டர்மீடியட் ஸ்லாபுக்கு வந்துடுவீங்க. 81 வரும். மொபைலில் பார்த்தா 85 பழைய ஸ்லாபு, இப்போ 81 அப்படின்னு ஒரு 4 டிஃப்ரென்ஸு. ஸோ பெரிய இஷ்யூ கிடையாது. இல்லை என்னால் இப்போ நிறைய பேர் பண்ண முடியும், ஒரு 4 பேர் பண்ண முடியும் அப்படின்னு 4 பேர் பண்ணிங்கன்னா 4 ஆஜுபாஜுன்னு நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூ. 101 ஃபுல்லாக வாங்கலாம். அதுவும் மொபைல்லையே பார்க்கலாம். இதான் ஹைலைட்டு. ஸோ எல்லாருமே அந்த மாஸ்டர் ஸ்லாபை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மினிமம் 4 பேர், 4 பேருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அது 4 பேர் உடனே பண்ணணுன்னு உங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 3 மாதமோ 2 மாதமோ 1 மாதமோ முள்ள பண்ணலாம், அவசரம் கிடையாது. ஸோ இதுதான் நம்ம ஆஜுபாஜு புது ரூல்ஸு. இது நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டான ரூல்ஸ் தான். மற்றபடி ஆஜுபாஜு நாளைக்கு, அதாவது ஜனவரி 16ஆம் தேதிக்கு ஒரு மாஸ் அப்டேட் ஒன்று தராங்க. அந்த அப்டேட் யார் எதிர்பார்க்கல, அப்படி நல்ல அப்டேட்டு தான். அது வந்தோடனே அந்த அப்டேட் என்னென்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது இல்லாமல் ஆஜுபாஜுவில் 9 வகை ஏர்னிங்ஸ் இருக்குது. ஒரு ஏர்னிங்ஸாக இந்த ஆட்ஸ் பார்க்குறது, மிச்சம் 8 வகை ஏர்னிங்ஸ் கண்டென்ட் ஏர்னிங்ஸ் சொல்லுவாங்க. அந்த கண்டென்ட் ஏர்னிங்ஸ் எப்படி பார்க்கணும், என்னென்ன மாதிரி ரூல்ஸ் இந்த கைட்லைன்ஸ் இருக்குங்கிறத நான் தெளிவாக ஒரு வீடியோவில் போடுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருவாங்க, அப்போ தான் சேனல் பார்க்க முடியும். இது மாதிரி இது இல்லாமல் ஒரு 6 வகையான ஜாப் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே டெஸ்டான ஜாப் தான். ஸோ அந்த குரூப்போட லிங்க் தரேன், அந்த ஜாப்பும் தரேன், பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள்.